மீசான் டைம் நேயர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். சவுதி அரேபியா மற்றும் கட்டார் உள்ளிட்ட நாடுகளுடைய 5 கப்பல்கள் மீது ஈரான் அதிரடி தாக்குதல். நின்று போனது புரிந்துணர்வு உடன்படிக்கை, மீண்டும் ஈரான் மீது அதிரடியான பொருளாதார தடை என்ற பல்வேறு செய்திகளோட அமெரிக்காவை பெரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய 16 குழந்தைகளுடைய கண்ணீர் கதை என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா அதிரடியாக ஈரானுடைய பல இலக்குகள் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கான காரணமே ஹோர்முஸ் ஜலசந்தியில ஈரான் அதிரடியாக 5 கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தினாங்க என்ற குற்றச்சாட்டிலையும் அதற்கான பதிலடியாகவும் தான் அமெரிக்கா இப்போது வான்வெளி தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க தரப்புல கூறியிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய இலக்குக்கு பந்தர் அப்பாஸ் மற்றும் கஷும் மற்றும் ஷிரிக் நகரங்கள் தான் தாக்குதலுக்கு இலக்காக இருக்கு. அமெரிக்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக. ஆனால் ஈரான் ராணுவ தளங்கள் மீது நடத்திய தாக்குதலை முற்றுமாக மறுதளிச்சிருக்கிறாங்க. இந்த தாக்குதலுடைய சேதாரங்கள் குறித்து இப்போது ஈரான் எவ்வகையான செய்தியை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 பாரிய வெடி சத்தங்கள் கேட்டதாகவும், ஷிரிக் நகரில் வர்த்தக துறைமுகம் தாக்குதலுக்கு இலக்கானதோட ஏவுகணை சிதறல்கள் காரணமாக சிலர் காயமடைந்ததாகவும், பந்தார் அப்பாஸ் துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதன் காரணமாக அங்கிருந்த மீனவர்களுடைய படகுகள் இந்த தாக்குதலுக்கு இலக்காகி எரிந்ததாகவும், பொதுமக்களுக்கு எந்த உயிர் சேதமும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை இப்போது ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதன் விளைவாக இப்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதற்கு பிற்பாடான பேச்சுவார்த்தைகள் நின்று போனதாகவும், அமெரிக்கா அதிரடியாக 60 நாட்களுக்கு ஈரானுக்கு எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதிக்கான அனுமதியை கொடுத்திருந்தது. அதற்கான தடையை மீண்டும் இப்போது அமெரிக்கா விதித்தது மிகப்பெரிய ஒரு சிக்கலை இப்போது தோற்றுவிச்சிருக்கு. 60 நாட்களுக்குள்ள அணுசக்தி குறித்த ஒரு இறுதி முடிவுக்கு ஈரான் வராவிட்டால் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை இப்போது மேசை அளவில் இருக்குது. அது இராணுவ நடவடிக்கையாக மாறும் என்ற ஒரு எச்சரிக்கையை அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஒரு எச்சரிக்கையாக விட்டிருக்கிறாரு. உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமினுடைய இறுதி சடங்குகள் நடக்கின்ற இந்த வாரத்தில் அமெரிக்காவோ இஸ்ரேலோ அதிரடியான எந்த ஒரு தாக்குதலையும் ஈரான் மீது மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை ஈரான் விட்டிருந்த சூழ்நிலையில் எதற்காக அமெரிக்கா திடீரென ஈரானுடைய இலக்குகள் மீது வான் தாக்குதல்கள் மேற்கொண்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தியில சவுதி அரேபியா மற்றும் கட்டார் உள்ளிட்ட பல நாடுகளுடைய 5 கப்பல்கள் மீது அதிரடியான தாக்குதலை ஈரான் நடத்தியதாக இப்போது அமெரிக்கா குற்றம் சாட்டுது. இந்த தாக்குதல் குறித்து இப்போது ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாரின் இயற்கை எரிவாயு ஏற்றி சென்ற கப்பல் மீது தாம் தாக்குதல் நடத்தவில்லை என்றும், ஏனைய கப்பல் மீது தாம் தாக்குதல் நடத்தியதான காரணத்தையும் இப்போது ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. ஒமான் கடல்வழி பாதையினாக குறித்த கப்பல்கள் பயணிப்பதற்கு முயற்சி செய்ததாகவும், இருக்குமிடத்தை காட்டுகின்ற கருவிகள் அணைக்கப்பட்டு சிக்னல்கள் முடக்கப்பட்டு தான் இந்த கப்பல்கள் பயணிக்க எத்தனிச்சதாகவும், குறித்த பாதை கடல் போக்குவரத்துக்கு உகந்தது அல்ல, அபாயமானது என்பதனால எச்சரிக்கை முகமாகத்தான் தாக்குதலை நடத்தினோம் அப்படின்னு ஒரு நியாயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஹோர்முஸ் ஜலசந்தியில இவ்வாறான தாக்குதல் நடத்தப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கிற ஒரு விஷயம் தான் ஹோர்முஸ் ஜலசந்தியினுடைய கடற்பாதுகாப்பு மற்றும் கடற்பாதுகாப்புக்கான கண்காணிப்பு ஈரான் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் போனாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை கணக்கில் எடுக்காம அமெரிக்கா அவங்க சார்ந்த நாடுகளுடைய கப்பல்களுக்கு பாதுகாப்பு தருவதாகவும், ஒமான் கடல்வழி பாதையாக பயணிக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்து தான் ஹோர்முஸ் ஜலசந்தியில ஈரானுடைய கட்டுப்பாடு எப்படி இருக்கு, இந்த வழியினூடாக தொடர்ச்சியாக பயணிக்கலாமா அப்படின்னு ஒரு விஷயத்தை பரிச்சயம் செய்வதற்காகத்தான் இந்த வழியினூடாக பயணிக்க செய்றாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஈரான் அதிரடியாக இந்த வழியினூடாக பயணிக்கின்ற கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தி வராங்க. அந்த வகையில் 5 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதுக்கு பிற்பாடு அமெரிக்கா அதிரடியாக பதிலடி தாக்குதலாக குறித்த 3 பகுதிகளில் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. பதிலுக்கு ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது வளமை போன்ற தாக்குதலை நடத்துவாங்களா, இல்ல மறைந்த உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமியினுடைய இறுதி சடங்குகள் முடியும் வரைக்கும் காத்திருந்து பதிலடி தாக்குதலை வழங்குமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. உடனடியாக பதிலடி தாக்குதலை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தியில இவருடைய இறுதி சடங்குகள் நடக்கும் பொழுது அந்த வழியாக பயணிக்க முற்பட்ட கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அப்படியாக இருந்தா நிச்சயமாக பதிலடி தாக்குதலை கால தாமதம் இல்லாமல் நடத்துவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுகின்ற சூழ்நிலையில, இல்ல உச்ச தலைவருடைய இறுதி கிரிகைகள் நிறைவுக்கு வந்ததுக்கு பிற்பாடுதான் நாளைய தினம் நிறைவுக்கு வரும், அதுக்கு பிறகுதான் பதிலடி தாக்குதலை ஈரான் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனமும் சொல்லப்படுது. ஈரானுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முறித்ததே அமெரிக்கா தான். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கின்ற பிரிவுகள் 1 மற்றும் 2 மற்றும் 10 ஆகிய பிரிவுகளை அமெரிக்கா அப்பட்டமாக மீறி இருக்கின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. முதலாவது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தணும். ஆனால் இப்போது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்தியிருக்கு. இரண்டாவது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஈரானுடைய இறையாண்மை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் அமெரிக்கா மீறிருக்கு. அதுபோக ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்டு 20 நாட்கள்ல ஈரான் மீது பெட்ரோல் மற்றும் பெட்ரோலிய கெமிக்கலுக்கான தடையை இப்போது விதித்தது என்பது உடன்படிக்கையை மீறுகின்ற செயல் அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுக்களை ஈரான் அமெரிக்கா மீது வைத்திருக்குது. ஈரானுடைய மூத்த ராணுவ வீரர் முஹ்சின் ரிலாயி எவ்வகையான விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா ஒருபோதும் ஒப்பந்தங்களை மதிக்கிறது கிடையாது. அதற்கான மிகப்பெரிய ஒரு சான்றுதான் இப்போது அமெரிக்கா ஈரான் மீது அதிரடியான தாக்குதலை மேற்கொண்ட அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வச்சிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இப்போது சூழ்நிலையில ஹோர்முஸ் ஜலசந்தியை மையப்படுத்தியே மீண்டும் யுத்தம் மூழ்வதற்கான அபாயம் இருப்பதாகத்தான் எதிர்வு கூறப்படுது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகணும், இல்லைண்டா ஒட்டுமொத்த உலகினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்கு போயிடும் என்ற அச்ச சூழல் இருப்பதனால இரு நாடுகளும் பொறுமை காத்து மத்திய கிழக்கு நாடுகளில் நிரந்தரமான ஒரு அமைதிக்கு வழிவகுக்க வழி செய்யட்டும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோடு அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்திய சம்பவம் தான் ஒஹியோ மாநிலத்தில் நடந்த சம்பவம். இந்த சம்பவம் எப்படி பதிவாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாலடைந்த வீட்டில் 12க்கு 12 என்ற அளவில் இருக்கின்ற ஒரு அறையில மனித கழிவுகள் நிறைந்த குறித்த அறையில 16 குழந்தைகள் பல வருடங்கள் தடுத்து வைத்து சித்திரவதைக்கு ஆளான சம்பவம் இப்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. பாதிக்கப்பட்ட 16 சிறுவர்களையும் அதிரடியாக போலீசார் மீட்டு வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில பல குழந்தைகள் ஹெலிகாப்டர் மூலம் சிகிச்சைக்காக வேண்டிய பல்வேறு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றப்பட்ட சம்பவமும் பதிவாகி இருக்கு. வேறொரு நடவடிக்கைக்காக போலீசார் அந்த பிரதேசத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்க துருநாட்டம் வருது அப்படின்னு சொல்லி குறித்த வீட்டின் பக்கம் போலீசாருடைய கவனம் போயிருக்கு. வீட்டை எட்டி பார்த்ததுல தான் அணுகுகின்ற முணங்குகின்ற சத்தங்கள் கேட்டிருக்கி. கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா தான் தெரிந்தது 16 குழந்தைகள். இந்த குழந்தைகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் தான். இவ்வாறு பல வருடங்கள் தடுத்து சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. ஒழுங்கான உணவு கிடையாது, சரியான உறக்கம் கிடையாது, ஆரோக்கியமான எந்த ஒரு சூழ்நிலை இல்லாத சூழ்நிலையில தான் குறித்த குழந்தைகள் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. பேர்களை கூட சொல்ல முடியாத அளவுக்கு பேச முடியாதவர்களாக இருந்திருக்கிறாங்க. எழுத வாசிக்க எதுவுமே தெரியாது, பள்ளி பக்கமே அவர்கள் போனதில்லை அப்படின்னு ஒரு விஷயம் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த குழந்தைகளை தடுத்தது யாரு, சித்திரவதைக்கு ஆளாக்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கொடுமையிலும் மிகப்பெரிய ஒரு கொடுமை. தனது தாய் மற்றும் தந்தை, பாட்டன், பாட்டி ஆகியோரால் தான் இந்த ஒரு கொடுமை நடந்து முடிஞ்சிருக்கு என்பது விசாரணைகளை தெரிய வந்திருக்கு. சைட்டஸ் என்று சொல்லப்படுகிற குடும்பத்தை சேர்ந்தவங்க தாய்க்கு வயது 33, தந்தைக்கு வயது 36, பாட்டன் வயது 73, பாட்டியின் வயது 63. அக்கம் பக்கத்தவங்களுக்கு கூட தெரியாது இவங்களுக்கு இத்தனை குழந்தைகள் இருந்ததா அப்படின்னு சொல்லி யாருடைய கண்ணும் படாமலே இந்த குழந்தைகளை அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அதிரடியாக 4 பேரும் கைது செய்யப்பட்டு இவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு குறித்த குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து வழக்கை நடத்தி வராங்க. சட்டமா அதிபர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் வாழ்க்கையில எவ்வளவோ கேஸை நான் பார்த்திருக்கிறேன், இது போன்ற ஒரு கொடுமையான ஒரு சம்பவத்தை என் வாழ்நாள நான் பார்த்ததில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதுபோக விசாரணை அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டினுடைய துருவாடை இன்னும் என் சிந்தனையை விட்டு போகல. இந்த கொடுமையை மறக்க நினைச்சாலும் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. பேச தெரியாது, எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, சொந்த பேரை கூட சொல்ல முடியாத அளவுக்கு தான் வெளி உலகத்தினுடைய தொடர்பு இல்லாம இவங்க இப்படி சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. சட்டம் அதிபர் திணைக்களத்திலிருந்து சொல்லப்படுகின்ற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை பொறுத்த வகையில் இவ்வாறான குற்றங்களுக்கு தண்டனை 2 ஆண்டுகள் தொடக்கம் 8 ஆண்டுகள் வரைக்கும் விதிக்கப்படும். ஆனால் இந்த கேஸ்ல நீதிபதி ஒவ்வொரு குழந்தைக்கும் எதிரான குற்றத்திற்காக 8 ஆண்டுகள் அடிப்படையில் 16 குழந்தைகளுக்கும் கிட்டத்தட்ட 128 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. குறித்த விசாரணை அதிகாரிகள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரங்கள் கழிந்திருந்தால் இந்த குழந்தைகள் உயிர் ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. யார் செய்த புண்ணியத்திலோ இந்த குழந்தைகள் மீட்டெடுக்கப்பட்டிருக்காங்க. எனவே இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து மாநில அரசு நிச்சயமாக கவனம் செலுத்தி இவர்களுக்கான எதிர்காலத்தையும் இவர்களுக்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு ஒட்டுமொத்த உலகிலும் அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.